ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த மனுஷன். இவ்வளோ வந்து 10 தடவை கேட்குறாரு. இப்போ அவர் தப்பு இல்லைன்னா நீங்கள் பண்ணது சார், அவர் தப்பு இல்லைன்னா நானும் தப்பு இல்லை சார். அவர் தப்பு பண்ணலைன்னா நீ பண்ணது தப்பு தாம்மா அப்படின்னு வந்து சொல்கிறது தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புரியும். இது பிரச்சனை என்னென்னா, விஜய் சேதுபதி மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பழகிற ஆளுங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு லுக்கிலே வந்து புரிஞ்சுப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படி புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இவங்ககிட்ட வந்து இவங்க அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முட்டாள் ஆகிடுவீங்க. அதுதான் வந்து நடந்துன்னு இருக்குது விஜய் சேதுபதிக்கு இந்த இடத்துல. சூப்பரான ஒரு மேட்ரு பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லுவேன். அவர் மேலே இந்த ரெஸ்பெக்ட் குறைஞ்ச இந்த ரெஸ்பெக்டெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிவைவ் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப கூலாக இருந்துட்டார். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்திருக்கார். இவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்க வேண்டியதை இவரும் வந்து இந்த சுத்த விடாமல் இவரும் வந்து இந்த ஸ்ட்ராங்காக போமா வெளியே போமா அப்படின்ற மாதிரி பேசணும். அதுதாங்க பிக் பாஸுடைய ஸ்பிரிட்டு. அதை விட்டுட்டு சும்மா அப்படியே வந்து இவர் பூசி மொழி தானே இருக்கார். இவர் எல்லாரையும் பூசி மொழிவாதன்றாரு. இவர் பூசி மொழி தானே இருக்கார்.